நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேணான்ட்டு. பட் அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நடிகை வந்து இதில் தலையிடுறாங்க, என் ஃபேமிலியில் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெளியே இருந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸ், வெளியே இருந்து ஒரு தலையீடு அப்படி ஏதாவது போதா சார்? அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா? ஆமாம், அதுதான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நடிகையை சொல்கிறாரு, அவர் பேரை சொல்கிறது சட்ட சிக்கலாகும், அதனால் நான் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் யாரை சொன்னாருங்கிறது தமிழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இதில் வந்து நிறை எது குறை எதுங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரேடியாக வந்து இவரை குறை சொல்வதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப இதயத்துலேருந்து பேசுகிறாரு, ஆண்டவனை சாட்சியாக வச்சு பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி தான் அவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. அவருடைய கடைசி ஆறுதலும் பறிக்கப்பட்ட வேதனையில் தான் அவர் பேசுகிறார். ஓகே. ஸோ அது நடக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை மன்னித்து நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நம்ம அது வரைக்கும் காத்திருப்போம்னு கூட அவர் போயிருக்கலாம். ஆனால் ஒரு அப்பழுக்கற்ற நட்பை இவங்க கொச்சப்படுத்துகிறாங்க, வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நேற்று அவங்களுடைய வீடியோ வந்துச்சு, அவங்களும் கிட்டத்தட்ட அது ஒரு நட்புன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்கிறது தான் அவங்க சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும், அது வெறும் நட்பு தான், அதுக்கு ஏன் இன்னொரு பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று வந்து இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப வேல்யூபுளான ஒரு வார்த்தை. நான் தினந்தோறும் அழகழகான நடிகைகளோடு நடிச்சிக்கிட்டு இருக்கேன், சும்மா ஒரு அழகுக்கு மயங்கி போகிறவங்க இல்லைண்ணா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை விட ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது.